திருப்பூர் அருகே 20 லட்சம் ரூபாய் வீட்டுக் கடனுக்கு 1,80,00,000 ரூபாய் நிர்ணயித்து தனியார் நிதி நிறுவனம் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதை குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் மிகப்பெரிய கனவுகளில் ஒன்று எப்படியாவது சொந்தமாக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்பது. அப்படி கனவோடு தனியார் நிதி நிறுவனத்தில் கடனை வாங்கி வீடு வாங்கியவருக்கு காத்திருந்தது அந்த மிகப்பெரிய பேரதிர்ச்சி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து கந்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சோமசுந்தரம். இவர் திருப்பூர் அருகே அண்ணாநகர் பகுதியில் சொந்தமாக பனியன் கம்பெனி வைத்து நடத்தி வருகின்றார். இவர் தனது சொந்த வீடு கனவை நனவாக்க வேண்டும் என்ற நோக்கில் அவிநாசியை அடுத்து கந்தம்பாளையம் பகுதியில் சொந்தமாக வீடு கட்ட கடந்த 2017ஆம் ஆண்டு திருப்பூர் DHFL என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் 30 வருடம் கால அவகாசத்தில் மாதம் ரூபாய் 16,457 ரூபாய் என்ற அடிப்படையில் 20,80,000 ரூபாயை வீட்டு கடனாக பெற்று வீடு கட்டியுள்ளார். கடன் பெற்றது முதல் தவறாமல் கடன் தொகையை செலுத்தி வந்துள்ளார் சோமசுந்தரம். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு DHFL நிதி நிறுவனத்தை PCHFL என்ற நிதி நிறுவனம் வாங்கியுள்ளது. இது தொடர்பாக எந்த ஒரு முறையான அறிவிப்பும் வழங்காத நிலையில் மாற்றப்பட்ட நிதி நிறுவன நிர்வாகம் சோமசுந்தரத்தின் வீட்டு கடனை மறுசீரமைப்பு செய்து மாத தவணையை 19,750 ரூபாயாக உயர்த்தி நிர்ணயித்துள்ளது. அதன்படி உயர்த்திய மாத தவணையான ரூபாய் 19,750 தவணையை செலுத்தி வந்துள்ளார் சோமசுந்தரம். இந்த நிலையில் சொந்த நெருக்கடி காரணமாக 3 தவணைகள் மட்டும் கட்ட முடியாமல் போயுள்ளது. கடைசியாக கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தவணை செலுத்தியுள்ளார். ஆனால் கடந்த 8ஆம் தேதி சோமசுந்தரத்தின் வீட்டிற்கு வந்த PCHFL தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேர் வீட்டில் இருந்த சோமசுந்தரத்தின் மனைவி மற்றும் அவரது தாயாரை அச்சுறுத்தும் வகையில் ஒருமையில் பேசி மிரட்டியுள்ளனர். இது குறித்து நம்மிடம் பாதிக்கப்பட்ட சோமசுந்தரம் தெரிவிக்கையில், முன் அறிவிப்பும் கொடுக்காம சட்டவிரோதமாக ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் வந்து வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. அந்த டைம்ல நான் வீட்டில் இல்லை. என்னோட அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு கேட்டு உள்ள என்டர் ஆகும் போதேவும் அவங்க ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு வரவும் சத்தமாக பேசாதீங்கன்னு கேட்கறதுக்கு, ஏன் இவ்வளோ சத்தமாக பேசினா உனக்கு மானரோசம்லாம் வருதா, இதுக்கு பணமெல்லாம் கட்ட மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. என்னோட அம்மா கிட்ட போயிட்டு அவர் ஒரு தவணை கூட கட்டதுக்கு வக்கு இல்லாத குழந்தைகளுக்கு பெற்று வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் பேர் வந்து ஹரிஸ், ரீஜனல் மேனேஜர் சொன்னார். அப்புறம் என்னோட மனைவி கிட்ட வந்துட்டு இவ்வளோ கடன் இருக்கும்போது உனக்கு வந்துட்டு இந்த குழந்தை தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க இப்போ 6 மாத கர்ப்பிணியுமே அவங்க. அது போக இல்லாமல் அக்கம் பக்கத்தில் ஒன்று அசிங்கப்படுத்தா விட மாட்டேன், நான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், வீட்டுக்கு பேனர் வைக்க சொல்லி எங்கள் ஆஃபீஸ்லேருந்து பேனர் கொடுத்து விட்ருக்காங்க, சொன்னாங்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் வந்து அவங்க தவணையை கட்ட மாட்டேன்னு சொல்லலை, ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க நான் கட்டிக்கிறேன் சொன்னாங்க. ஆனால் அவங்க 7ஆம் தேதியே கட்டி ஆகணும், கட்டாத பட்சத்தில் உங்கள் அக்கௌண்ட் NP ஆகிடும், NP ஆகும்போது 60,000 ரூபாய் உங்களுக்கு NPA சார்ஜஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய மிரட்டினாங்க. இது மட்டுமின்றி வீட்டு சுவரில் பெயிண்டில் பெரிய எழுத்துக்களாக PCHFL கடனில் உள்ளது எனவும் சொத்து சுவாதீன அறிவிப்பு என்ற தலைப்பில் தவணை கட்ட தவறியதால் தனியார் நிதி நிறுவனம் சுவாதீனம் செய்வதாக எச்சரிக்கை வாசகங்கள் அடங்கிய பிளக்ஸ் பேனரை வீட்டின் சுவற்றில் ஒட்டியுள்ளனர். மேலும் 30 வருட தவணையாக இருந்த வீட்டு கடனை சோமசுந்தரத்திற்கு முறையாக தெரியப்படுத்தாமலேயே 82 ஆண்டுகளுக்கு உயர்த்தி 20,80,000 ரூபாய் கடனானது 82 ஆண்டுகளில் சுமார் 1,80,00,000 ரூபாய் கட்டும் வகையில் மாற்றியுள்ளனர். இதனை கண்டு செய்வதறியாது நிலைகுலைந்து போன சோமசுந்தரம் பலமுறை முறையிட்டு தற்போதுதான் 40 ஆண்டுகளாக அதனை மாற்றியுள்ளார். இது குறித்து நம்மிடம் பேசிய சமூக ஆர்வலர் இப்ராஹிம் பாதுஷா தெரிவிக்கையில், நீதிமன்ற உத்தரவுகள் வந்தால் கூட இப்படி எழுதக்கூடாது, நீதிமன்றங்கள் கூட இதை அனுமதிக்கிறதில்ல. NPA ஆனா மட்டும்தான், அதுவும் நோட்டீஸ் வந்து போஸ்டல்ல தான் கொடுக்கணும். ஒரு 10 மாதம் இல்ல 20 மாதம் தவணை கட்டாட்டி மட்டும்தான், ஒருவேளை நமது நிறுவனத்தில் ஏமாற்றங்களோ தெரிஞ்சா மட்டும்தான் நேரில் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். இது போன்ற சூழ்நிலைகளை வந்து ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் கடன் வாங்கி ஏதோ ஓரிரு மாதங்கள், அவர் பார்த்தீங்கன்னா ஜனவரி மே மாதம், கடந்த மாதம் 10ஆம் மாதம் வரைக்கும் தவணை கட்டியிருக்காங்க. ஒரு 3 மாதம், அதுவும் அவருடைய அக்கௌண்ட் வந்து NPA ஆகப்படவே இல்லை. இந்த சூழ்நிலையில அவர் வந்து ஒரு சட்டபூர்வமா மூவ் பண்ண முடியும்ன்ற சூழ்நிலைகள்ல வந்து அவர் வந்து பாதிப்பை எதிர்கொள்ள தயாரா இருக்காரு. ஆனா பல பேர் வந்து இது போன்று எழுதக்கூடிய சூழ்நிலைகளை தற்கொலை செய்து கொள்றாங்க. இதையெல்லாம் வந்து காவல்துறையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் செய்த அராஜக போக்கு குறித்து சம்பந்தப்பட்ட நிதி நிறுவன நோடல் மைகளுக்கு இது குறித்து புகார் அளித்தும் இதுவரை எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை.
இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வீடு கட்ட இயங்கி தவிக்கும் நடுத்தர வர்க்கத்தை குறிவைத்து தனியார் நிதி நிறுவனங்கள் எளிய வழிமுறையில் வீட்டுக் கடன்களை வாரி வழங்கி வலையில் விழ வைத்து பின் அவர்களின் வாழ்நாள் முழுவதுமாக ஒட்டுமொத்த உழைப்பை சுரண்டி எடுக்கும் வகையில் அராஜகமாக நடப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை அரசு தலையிட்டு உடனடியாக முறைப்படுத்த வேண்டும் என அப்பாவி நடுத்தர மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெர்ரியுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.